Hi students, welcome back to Max Navigator. Exercise 3.1 second subdivision பாருங்க. 5 pencils and 7 pens together cost 50 rupees. Okay? அப்போ அதை எப்படி எழுதலாம்? 5 pencils. அதோட காஸ்ட் நமக்கு செப்பரேட்டா தெரியாது. பென்னோட காஸ்ட் என்ன? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? Cost of pen. Cost of pen is equal to x ன்னு ஹோல்ட் பண்ணலுங்க. அதே மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு பென்சில் கொடுத்துருக்காங்களா? ரைட். Cost of pencil x and then cost of pen y. Right? இப்போ question என்ன? 5 pencils and 7 pens together cost 50. இப்போ என்ன பண்ணலாம்? 5x plus 7y is equal to 50. நம்ம நார்மலா 5 pens நான் வாங்குறேன் 2 rupeesக்கு அப்படின்னா 5 pens 2 rupeesக்கு வாங்குறேன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி 10 rupees டோட்டல் காஸ்ட்னு சொல்லுவோம் இல்ல? இப்போ அதே கதை தான் இங்க எடுத்துட்டு வரும். ரைட்டா? புரியுது தானே? ஓகே. இப்போ நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, 5x ஹோல்ட் பண்ணிட்டு 50 minus 7y. Okay, then x ஹோல்ட் பண்ணுங்க. 50 minus 7y by 5. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ட்ரிக். இங்கே இருந்து தான் நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். ரைட், பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நம்ம xy கிராஃப் போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்க, எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோம் இங்கே 50 minus 7y by 5. இது அப்படியே எழுது, 50 minus 7y by 5 and y. அப்போ நான் yக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம் டிபெண்ட்ஸ் ஆன் தட் எக்ஸ் வேல்யூ ஆல்சோ வில் சேஞ்ச். கரெக்ட்? ஸோ நான் எக்ஸுக்கு சப்போஸ் நான் இங்கே பாருங்க 50 minus 7y இல்லை வெறும்னா y மட்டும் கொடுத்துருந்தானா பிரச்சனை இல்லைடா. ஒய் மட்டும் இப்போ 7 இல்லை y மட்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 10 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 50 minus 10 40 20 போடும்போது 30 இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் 7y கொடுத்துருக்கான், பை ஒரு 5 வரை கொடுத்துருக்கான். ஸோ அப்போ டிவைடட் பை 5 கொடுக்கும்போது இங்கே நீங்கள் மேலே சப்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூ ஷுட் பி டிவிசிபிள் பை 5ன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து 10.2 8.4 அந்த மாதிரி டெசிமலில் வேல்யூ வரும். அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரைட்? ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 50 minus 7y by 5. இதில் நான் ஒய்க்கு என்ன வேல்யூ போட்டால் இங்கே எனக்கு செட் ஆகும்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க. சப்போஸ் நான் 5 கொடுக்கணும்னு வச்சுக்கோ, ஒய்ல நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 7 5s are 35. 50 minus 35 15. 15 by 5 will gives you 3. ரைட்? இப்போ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாரு. இங்கே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ எக்ஸுக்கு நான் ஒய்க்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்? 5 கொடுக்குறேன். ஸோ அதை கொடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு? 3. ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் 3. ரைட்? நெக்ஸ்ட் நான் 0 போடுறேன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும்? 50 minus 7 into 0 0வா? 0 by 5. Then also you can get it. ரைட்? இது என்னோட எக்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ நான் இங்கே ஒய்க்கு 0 போட்டேன்னா ஓகே எக்ஸ்க்கு 10 கிடைக்குது. ரைட்? நெக்ஸ்ட் நான் 10 போடுறேன்னு வைங்க. அப்போ 50 minus 7 10s are by 5. So 50 minus 20, sorry, 50 minus 70 minus 20 minus 20 by 5 will gives you minus 4. Okay, so இங்க என்ன வரும்? x value y value 10 போடும்போது நமக்கு x minus 4 கிடைக்குது. Got it? இப்போ நமக்கு xy coordinates எல்லாமே கிடைச்சாச்சு. ஸோ ஈக்குவேஷன் எழுதிடலாம். இதோட ஈக்குவேஷன் என்ன? 5x plus 7y equal to 50. ஓகே மாமா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எனக்கு xy கோஆர்டினேட்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ செகண்ட் பாருங்க, 7 pencils and 5 pens. அப்போ இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் வரும்? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். யா கரெக்ட். 7 pencils plus 5 pens. That gives you 46 rupees. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? எக்ஸை ஹோல்ட் பண்ணு. 46 minus 5y and then x is equal to 46 minus 5y by 7. ஓகே ரைட், இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதுலயும் சேம் கான்செப்ட் தான். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கு?
46 minus 5y by 7 அப்படின்னா என்ன அர்த்தம்? 7ல டிவைட் ஆகிற மாதிரி நீங்க ஈஸியா இந்த நம்பரை மாத்திடுங்க. 5yன்றத போடும்போது நம்ம கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க பாருங்க, சப்போஸ் நான் -2 சப்ஸ்டியூட் பண்றேன் yக்கு, ரைட்? ஸோ -2 போடும்போது 46 minus 5 into -2 minus plus 10, right? By 7. So 56 by 7, 8. Okay, next. Now suppose minus 5. Okay, 5 போடுறோம் வைங்க. 5 5s are 25. ஒரு நிமிஷம். So 46 minus 25. என்ன வரும்? Yeah, 21. 21 by 7 நம்மளால எடுக்க முடியும் இல்லையா? 3. So இந்த வேல்யூ அதில் போட்டு yக்கு நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது I am getting 3x வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நான் 12 போடுறேன் பாருங்க. 46 minus 5 into 12 by இது என்ன, நல்லா கவனிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் நான் -2 போட்டேன், அங்க இருந்து இங்கத்துக்கு 7 டிஃபரன்ஸ் வருது. அகெயின் இங்க வரும்போது நான் 12 போடுறேன். ஸோ அகெயின் 7 டிஃபரன்ஸ். மீனிங் புரியுதா? ஏன்னா எனக்கு டிவைட் ஆகும்போது 7ல டிவைட் ஆகிற மாதிரி எனக்கு வேல்யூ வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போவோம். ஏன் மேம் நீங்க திடீர்னு 5லேருந்து 12 போறீங்க, -2 போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் ரீசன், ரைட்? ஸோ 46லேருந்து இது மல்டிப்ளை பண்ண -60 வரும் by 7. So -14 by 7 will gives you -2, right? அவ்வளோதான்டா. இந்த பேசிக் புரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சது. ஸோ இதோட ஈக்குவேஷனை சைடில் எழுதிருங்க. 7x plus 5y is equal to 46, right? இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா? அண்ட் மேலே நம்ம ஒருத்தனை போட்டு வச்சிருக்கோம்ல, அது என்ன? திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ண வேண்டியதான். என்னென்ன இருக்கு பாருங்க, x3 y5. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போயிடலாமா? பாருங்க. ஸோ எக்ஸ்ல 3 yல 5, ரைட்டா? தென் x10, எக்ஸ்ல 10 y 0. ஸோ இந்த பாயிண்ட் வரும், ரைட்? இந்த வேல்யூ கரெக்டா? நெக்ஸ்ட் -4, 10. ஸோ எக்ஸ்ல -4 and y 10. So it will come here, right? So இந்த லைன் எடுத்துக்கலாம். So this. So இந்த மூணு வேல்யூயும் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். ஸோ வேல்யூஸ் பிளாட் பண்ணிட்டு லைனை ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் தென் அது மேலே உங்கள் ஈக்குவேஷன் கொஞ்சம் மறக்காமல் எடுத்துடுங்க. 5x plus 7y is equal to 50, right? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் செகண்ட் வேல்யூஸ் பாருமா. செகண்ட் வேல்யூஸ் என்ன இருக்கு? 8 -2 3, 5 -2 12. ஸோ இதெல்லாம் பிளாட் பண்ணிடலாம். x8 and y -2. ஸோ x8 y -2 போது இங்கே கீழே வந்துடும், கரெக்டா? தென் 3, 5. ஸோ எக்ஸில் 3 y 5 போது ஸோ இந்த பாயிண்ட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டலாமா நம்ம? ஏன்னா இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் ரெண்டும் சேமாக இருக்குல்ல. ஸோ ஒரே இதில் மார்க் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் -2, 12. ஸோ எக்ஸில் -2 அண்ட் தென் yல 12. ஓகே, -2, 12 எங்கே வரும்? இங்கே -2 அண்ட் இங்கே 12. ஸோ இட் வில் கம் ஹியர். ஓகே, ஸோ இதே மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி அண்ட் தென் அதை ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல அந்த ஈக்குவேஷனையும் எழுதிடலாம். 7x plus 5y is equal to 46, ரைட்? ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்றாங்க பாருங்க, இந்த 3,5ன்ற இடத்துல மீட் பண்றாங்க. ஓகே, 3 rupeesன்றது காஸ்ட் ஆஃப் pencil and then this is your cost of pen. அவ்வளோதான்டா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.